Welcome to Life God. Subscribe for more. வணக்கம். நாம் இன்றைக்கி தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்ல சுவையாக இருக்கும். இந்த வத்த குழம்பு 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இது மாதிரி முழுசாகவே உரித்து வச்சுக்கோங்க. வத்தலை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்குவோம். எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. பாத்திரம் சூடு ஏறினதும் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் பொரிய ஆரம்பிக்குது. இது கூட இப்போ நம்ம கடுகும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பொரிஞ்சு வந்ததும் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுவோம். லைட்டாக அது வதங்கினதும் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். அது கூடயே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த வத்தலை இதில் எடுத்து போட்டுக்கிறோம். எதுக்காக ஊற வைக்கணும், அது உப்புலாம் இருக்கும், அதனால் அதை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுருந்தோம்னா ஒட்டாது, இல்லைன்னா மசாலா கருகிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த குழம்பு நம்ம கட்டியாக தான் வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா புளிப்பாகவும் காரமாகவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.